شريعة ربنا نور به نسمو على النجم به نحيا بلا ذل. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான கேள்வி, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானா? இன்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? என்னை அல்லாஹ் இன்றைக்காவது பொருந்தி இருக்கின்றானா? என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன? என் மனைவிக்கு நான் நல்லவன், என் பிள்ளைக்கு நான் நல்லவன், என் சகோதரனுக்கு நான் நல்லவன், என் பெற்றோருக்கு நான் நல்லவன், என் ரப்புக்கு நான் யார்? யாருக்கு தெரியும் இந்த கேள்வியுடைய விடை? யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும். அவர் செய்கின்ற பாவம் அவனுக்கு சொல்லும், நீ அல்லாஹ்விடத்திலே எந்த அந்தஸ்திலே இருக்கிறாய். அவர் செய்கின்ற குற்றம் அல்லாஹ்விடத்திலே அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை அவருக்கே விளக்கும். நான் என் மனைவியிடத்தில் நல்லவளாக வாழ ஆசைப்படுகிறேன், பொருத்தத்தோடு வாழ ஆசைப்படுகிறேன். என் மனைவி என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். என் மனைவி என்னை கோபப்பட்டால் எப்படியாவது பொருந்த வைப்பேன். என் பிள்ளை என்னை தந்தையாக பொருந்திக் கொள்ள வேண்டும். பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் எதை செய்தாவது பொருந்திக் கொள்ள வைப்பேன். என் நண்பன் என்னை வெறுத்தால், கோபப்பட்டால், அந்த நண்பனை எப்படியாவது பொருத்தத்திலே விழுவதற்கு ஆசைப்படுவேன். என் ரப்பை நான் செய்யும் பாவத்தால் கோபமடைந்து விட்டால் எந்த முஃமின், எந்த முஸ்லிம் அந்த ரப்பை என்னை அவனுடைய அப்தாக பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்வது? சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யார் நான் அல்லாஹ்விடத்திலே? என் ரப்பிடத்திலே நான் யார்? அவனுடைய அப்தாக அங்கீகரிக்கப்பட்டேனா? அவனுடைய அடிமையாக அங்கீகரிக்கப்பட்டேனா? நன்றி உள்ளவனாக என் ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேனா? அல்லாஹ்விடத்திலே அவன் அப்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த உலகம் அனைத்தும் அவனை ஏற்றுக்கொள்ளும். அவனை அல்லாஹ்வுடைய அப்தாக அல்லாஹ் நேசித்தால் உலகம் எல்லாம் அவனை நேசிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பொருத்தத்தோடு வாழ்வது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவது மகிழ்ச்சிக்குரிய முதல் அடையாளம். அல்லாஹ் அவனை பொருந்தி விட்டால் அதற்கு பிறகு என்ன வேண்டும்? மூமின்களே, என்ன வேண்டும் அந்த மூமினுடைய வாழ்க்கையில்? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது, به نحيا بلا ذل حياة الأمن والسلم. شريعة ربنا